திருவாரூர் அருகே எருக்காட்டூர் கிராமத்தில் பருத்தி வயலில் ONGCக்கு சொந்தமான எண்ணெய் குழாய் உடைத்து கச்சா எண்ணெய் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இலக்கியாவிடம் கேட்கலாம். இலக்கியா, ONGCக்கு சொந்தமான எண்ணெய் குழாய் உடைப்பால் விளைநிலத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் பற்றி சொல்லுங்க. சிவசங்கரி, அதாவது திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் அருகே இருக்கக்கூடிய எருக்காட்டூர் கிராமத்துல இருக்கக்கூடிய கட்டையின் தோப்பு தெருவில் இருக்கக்கூடிய செல்வராஜ் அப்படிங்கிறவருக்கு ஒரு சொந்தமான விவசாய நிலத்துல நேற்று இரவு முதல் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த வெள்ளங்குடியிலிருந்து கமலாபுரம் தேவரகண்டனூர் வழியாக ONGC குழாய்கள் அது பூமிக்கு அடியில பதிக்கப்பட்டு அந்த குழாய்கள் வழியாக கச்சா எண்ணெய் எடுத்து செல்லப்படுகிறது. இந்த நிலையில நேற்று இரவு முதல் எருக்காட்டூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்ல நேற்று எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக அங்கு செல்வராஜ் என்பவர் அந்த நிலத்துல உரிமையாளர், அவர் பருத்தி பயிரிட்டு இருந்தார். சுமார் 1 ஏக்கர் பருத்தி நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது. அது அவருக்கு சொந்தமான 6 ஏக்கர் நிலங்களும் பக்கத்துல அருகிலேயே உள்ளது. இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டதுனால அங்க அந்த விவசாய நிலத்துல இனிமே எந்த பயிரும் பயிரிட முடியாது அப்படின்னு மிகவும் வேதனை அடைந்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் இது போன்ற அடிக்கடி சம்பவங்கள் நடைபெறுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ONGC நிறுவனம் அடிக்கடி, அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு வாட்டி அந்த ONGC குழாய்களை சீரமைக்கணும், இல்ல புது குழாயை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்திருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து இது போன்ற பல முறை ONGC குழாய் உடைப்பு ஏற்பட்டு வயல்களில் பெரும் நாசம் ஏற்பட்டு வருகிறது. இதனை உடனடியாக தடுப்பதற்கு ONGC நிறுவனத்திடம் அரசு நடவடிக்கை எடுத்து குழாய்களை சீரமைப்பு பணி செய்ய வேண்டும். மேலும் அடிக்கடி அதை பராமரிப்பு பணியும் மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அப்பகுதி மக்கள் இது போன்ற சம்பவம் தொடர்ந்து ஏற்படுவதனால அவங்க விவசாயம் செய்வது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு, எங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் நேற்று அவர் காலைதான் வயலுக்கு சென்றுள்ளார். அப்பொழுது வயலில் இந்த கசிவு ஏற்பட்டதை பார்த்து மிகவும் வேதனை அடைந்து உடனடியாக அரசு அலுவலர்களுக்கும் காவல்துறையினருக்கும் ONGC நிறுவனத்திற்கும் தகவல் தெரிவித்துள்ளார். ஆனா இதுவரை யாரும் பார்க்கவில்லை அப்படின்னு வேதனையை தெரிவித்துள்ளார். சிவசங்கரி. இலக்கியா, சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் யாராவது வந்திருக்கிறாங்களா? எண்ணெய் குழாய் உடைப்பை சரி செய்யறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? அது பற்றிய விவரங்கள் இருந்தா பதிவு செய்யலாம். இதுவரை எந்த அதிகாரிகளும் பார்க்கவில்லை. ONGC நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஏதோ அலுவலர்கள் மட்டும் தற்போது வந்திருக்கிறார். இது குறித்து அவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆய்வு முடிந்த பிறகு எவ்வளவு நிலம் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு என தெரிவிக்கப்படும். மேலும் இந்த பாதிக்கப்பட்ட நிலத்திலிருந்து முழுமையாக அந்த மண்ணை வேற மண்ணை மாற்றி தரணும். அதாவது மண்ணை சுற்றி மொத்தமா எடுத்துட்டு வேற மண்ணை மாற்றி தந்தா மட்டுமே தான் அந்த நிலத்துல விவசாயம் பண்ண முடியும்னு விவசாயி தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு ONGC நிறுவனம் கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து இதை செஞ்சு தரணும்னு விவசாயி கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் இது போன்ற பல தடவை இந்த பாதிப்பு அந்த பகுதியில ஏற்பட்டு இருக்கு. எருக்காட்டூர் பகுதியில குறிப்பா சொல்லணும்னா இதை உடனடியாக நிறுத்துவதற்கு அந்த குழாய்களை சீரமைப்பு பணியில செய்யணும், இல்ல குழாய்களை புது குழாயை மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வைத்துள்ளனர். சங்கரி, தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி இலக்கியா.